கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வுட் ஐஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்டிக் மூலிமா மேக் பண்ணியிருக்கோம். ஐஸ்டிக்கில் மேக் பண்ணாலும் இது பார்க்குறதுக்கும் இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A4 ஷீட் யூஸ் பண்ணி மேக் பண்ண டைஸ். ஸோ A4 ஷீட்டில் மேக் பண்ணாலும் இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைஸ். நீங்கள் உடைக்கணும்னு நினச்சா கூட இதை உடைக்க முடியாது. மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியான பேப்பர் ரிங் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பேப்பர் அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருமே இதை பேப்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை மேக் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே இதை பிளாஸ்டிக் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு உடையவே உடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த க்ரியேட்டிவான 3 விஷயங்களும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ்டிக்கில் எப்படி வந்து தாயக்கட்டை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப நிறைய ஐஸ்டிக் வந்து பெண்டாகவும் சில இடத்துல வந்து பிசுறாக இருக்கும். ஸோ அந்த ஐஸ்டிக்லாம் சூஸ் பண்ணாமல் எல்லா ஐஸ்டிக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரியும் ஒரே அளவாக இருக்க மாதிரி ஒரு தாயக்கட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 ஐஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஐஸ்டிக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வந்து தடவிக்கோங்க. ஸோ எங்கேயுமே கேப் விடாமல் எல்லா இடத்துக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டிக்குக்கு மேலே இன்னொரு ஸ்டிக் வந்து ஒட்டிகிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வுட்டுனாவே ஃபெவிகால் தான். ஸோ அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 6 ஸ்டிக்கும் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இது நல்லா டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 6 ஸ்டிக்கும் வந்து பிரிக்கவே முடியாது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ட்ராயிங் கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 3 ட்ராயிங் கிளிப்பை அந்த 6 ஐஸ் ஸ்டிக்குக்கும் மேலே வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு ஐஸ் ஸ்டிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் கிளிப் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட்ஸ் இருந்தாலும் ரப்பர் பேண்டை 3 இடத்துலையும் ரொம்ப டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. 2 hours later. இப்போ நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த கிளிப்பையும் இன்னொரு ஐஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்டிக்கோட 4 சைடும் ஸ்மூத்தாக இருந்தால் தான் தாயக்கட்டையை நம்ம உருட்டுறப்ப நல்லா ரோல் ஆகும். அதனால் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா பிசுரே இல்லாமல் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து நான் தீத்திக்கிறேன். இதே மாதிரி 2 செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீத்திக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தீத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சைடும் நீங்கள் கையை வச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வர வரைக்கும் 2 செட்டையும் நல்லா வந்து சாண்ட் பேப்பர் மூலிமா தீத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டைமென்ஷன் வந்து 2 பக்கமும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு 2 தாயக்கட்டையும் வைக்கிறப்ப கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தாலும் சாண்ட் பேப்பர் மூலிமா 2 டைஸையும் ஒட்டுக்கா வச்சு ஈவனான சைஸ் வர வரைக்கும் தீத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் சைடில் ஐஸ் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா தீத்தி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இதே மாதிரி நான் 2 டைஸ்லையும் ஒரு பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் நான் சாண்ட் பேப்பரில் தீத்திருக்கேன். இன்னொரு சைடு வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதுலேருந்து ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டைஸை 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி எல்லா பக்கமும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டால் அந்த 2 பீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசா பிளேட் மூலிமா நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ண இந்த பீஸோட இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசுறாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் சாண்ட் பேப்பர் மூலிமா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான டைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் ஸ்மூத்தாக இருக்குது. ஈவன் நீங்கள் மேலேருந்து கீழே போட்டாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த பேலன்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தாயம் விளாட்றப்ப அதுக்கான காயின்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைஸில் கண்டிப்பாக நம்ம ஹோல்ஸ் வந்து போடணும். நிறைய பேர் வந்து மார்க்கரில் மார்க் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸ் வந்து மறையாது. ஸோ ஹோல்ஸ் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் வந்து ஒட்டியிருக்கோமோ, அதாவது ஐஸ் ஸ்டிக்கர் நிறைய லேயர்ஸ் ஒட்டியிருக்கோமோ அங்கே ஹோல்ஸ் போட்டால் சம்டைம்ஸ் விரியறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த இடத்துல சிங்கிள் டாட் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது தாயம் அப்படிங்கிறத மட்டும் 2 கட்டையிலையும் வச்சுக்கிறேன். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக விட்டுடலாம். அதை வந்து 12க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைஸ்லையும் 3 டாட் வச்சுக்கணும். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைஸ்லையும் 2 டாட் வந்து வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு வந்து 12க்காக எம்டியாக விட்டுருக்கோம். அதாவது அந்த
ஒட்டின சைடு, இன்னொரு ஒட்டின சைடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தாயத்துக்காக 2 பக்கம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்ற 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3, மற்ற 2 பக்கம் 2 இருக்குது. இதை நீங்கள் ஹோல்ஸ் போடுறதுக்கு சிசர் இல்லை வேறு எந்த டூல் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் டெப்த்தாக இருக்க அளவுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் 2 டைஸ்லையும் நம்ம வச்ச எல்லா டாட்ஸ்க்கும் வந்து நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதை நம்ம அப்படியே விடாமல் உங்களுக்கு அந்த டாட்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லா ஹோல்ஸையும் உள்ள பிளாக் கலரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டைஸ் விளாட்றப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஐஸ் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு டைஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வுட்டில் நம்ம டைஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது மெத்தட் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம A4 ஷீட்டில் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளைனாக இருக்கக்கூடிய A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த A4 ஷீட்டில் மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா 1.2 சென்டிமீட்டருக்கு வரிசையாக வந்து நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். டாட்ஸ் மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் வந்து வரிசையாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைஸ் வந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் வந்து தேவைப்படுது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம தீத்துறதுக்கெலாம் மெஷர்மெண்ட் குறையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரா பண்ண லைன்ஸில் 7.2 அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரோ வந்து கிடைக்கும். 7.2 ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நிறைய பேப்பர்ஸ் வந்து செலவாகும். இதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் எழுதுனதோ இல்லை வரைஞ்ச A4 ஷீட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. டாப்பில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் ஷீட் மட்டும் வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா எழுதுன 5 ஷீட் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கட் பண்ணுறது நகராமல் இருக்கிறதுக்காக எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் கிளிப் வந்து நான் கிளிப் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப் அப்படியே இருக்கனால கீழே இருக்க ஷீட் எதுவுமே நகராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெர்டிக்கலாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வரப்போ 7க்கு 1.2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நிறைய பீசஸ் வந்து உங்களுக்கு A4 ஷீட் கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச எல்லா பீஸையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து நான் ஒன்றா சேர்த்து இப்படி நான் டைட்டாக ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். இது எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த பேப்பரில் ட்ரா பண்ண மாதிரி 1.2 சென்டிமீட்டர் அளவு வர வரைக்கும் நீங்கள் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை எல்லாத்தையும் ஒட்ட முடியும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா முன்ன யூஸ் பண்ண மாதிரியே டிராயிங் கிளிப் வந்து 3 யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக இருக்கனால ரொம்பவே டைட்டாக ஹோல்ட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் ஒட்டுறதுக்கு நம்ம ஃப்ளக்ஸ் குயிக் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி மேலே தெரிகிற அந்த லேயருக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 கிளிப்பையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய 1-2 பேப்பர் வந்து வந்தால் பரவாயில்ல. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஒரு சைடு வந்து ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப்போட ப்ரெஷர்னால பார்த்திங்கன்னா எல்லா பேப்பரும் டைட்டாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். இதே மாதிரி அந்த டைஸை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் குயிக் மூலிமா நான் ஒட்டிக்கிறேன். சேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸும் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது பேப்பர் அப்படின்னு நினைப்பீங்க. பட் நம்ம ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி டைட்டாக ஒட்டினால இது எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நமக்கு பேப்பர்ஸ் வந்து ரஃப்பாக இருக்குது. இதையும் நம்ம ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எல்லா சைடும் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தரையிலையோ இல்லை எந்த இடத்துல மேலேருந்து தூக்கி போட்டால் கூட எதுவுமே ஆகாது. நார்மலாக இது பேப்பர் மாதிரி சவுண்டு வரல. ஸோ ஃப்ளக்ஸ் குயிக் யூஸ் பண்ணி நல்லா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பிளாஸ்டிக் மாதிரி சவுண்டு வருது. முன்ன நம்ம வுட்டுக்கு பண்ண மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் நம்ம ஒட்டின சைடு வந்து அந்த தாயத்துக்கான 2 மார்க் மட்டும் 2 டைஸில் வச்சுக்கிறோம். எந்த பக்கம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த சைடு வந்து அதிக டாட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தாண்ட 2 டாட்டும் இந்தாண்ட 2 டாட்டும் வைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து 12க்காக அப்படியே வந்து விட்டுறலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைஸில் 3 டாட்டும் இன்னொரு டைஸில் 3 டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி நல்லா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறோம். நல்லா ஹோல்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் இதே
மாதிரி 2 டைஸ்லையும் நம்ம வச்ச எல்லா டாட்ஸ்க்கும் ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டாட்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா இதுக்கும் பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ்குள்ளே பிளாக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நமக்கு பேப்பர் டைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து நீங்கள் பக்காவாக அதில் எப்படி வுட் டைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணமோ இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ளே பண்ணலாம். நம்ம செஞ்ச 2 டைஸுமே நல்லா இருக்கு. பேப்பரில் செஞ்ச டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்குது. ஐஸ் ஸ்டிக்கில் செஞ்ச டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்டிக்கில் செஞ்சது தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும். ஆனால் இந்த 2 டைஸுமே எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் லைஃப் வந்து நல்லாவே வரும். 2 மெத்தடை வந்து பார்த்தாச்சு. 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேப்பரை யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிங் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கலர் A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. கலர் A4 ஷீட்டில் என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு A4 ஷீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நிறைய பீசஸாக நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் 2 ரிங் வந்து செய்ய போகிறேன். ஒன்று வந்து பிளாக் ரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்து செய்ய போகிறோம். இந்த ரிங் செய்யறதுக்கு உங்கள் கை அளவுக்கு ஏதாவது சிலிண்டர் ஷேப்பில் வந்து நமக்கு தேவை. நான் வந்து பார்த்தீங்கன்னா PVC பைப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த PVC பைப் என்னோட கையோட சின்னதாக இருந்தனால மேலே கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு டேப் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கலர் A4 ஷீட்டை மேலே சுற்றிக்கிறோம். அப்படி சுற்றும் போது ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் நீங்கள் சுற்றுறது நகராமல் இருக்க லைட்டாக அங்கே ஃபெவிகால் வந்து தடவிட்டு பேலன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே ரோல் பண்ணிட்டே வரீங்க. ஸோ இதோட திக்னஸ் வந்து பத்தாது, அதனால் இன்னொரு ஷீட் வந்து ஆட் பண்ணோம். அப்படிங்கிறனால அடுத்த ஷீட் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபெவிகால் தடவி அந்த ஷீட்டையும் வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டே வரேன். ஸோ ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அந்த க்ளோஸ் ஆகக்கூடிய இடத்துலையும் ஃபெவிகால் தடவி இதை வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு திக்னஸ் வந்து போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட விட்டுடலாம். இல்லை எனக்கு இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு ஷீட் கூட நீங்கள் இதே ப்ராசஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பைப்லேருந்து நம்ம செஞ்ச அந்த ரிங் பீஸை வெளியே எடுத்துடலாம். ஸோ இதில் இன்னும் வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி மல்டி கலரையும் நம்ம செஞ்சிடலாம். ஸோ மல்டி கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லைட் கலர், இன்னொன்று டார்க் கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் உள் பக்கமாக லைட் கலர் வேணும் அப்படிங்கிறனால அந்த ஆரஞ்சு கலரை பைப்பில் வந்து சுற்றிட்டு, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க அந்த டார்க் கலரை அது மேலேயே ஃபெவிகால் ஊற்றி ஒட்டிட்டு அதையும் கண்டினியூஸாக வந்து சுற்றுறேன். இதே மாதிரி உங்களுக்கு 3 கலர் வேணுனாலும் 3rd கலரை நீங்கள் வேறு கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். 2 ரிங்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் நமக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இது ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ளக்ஸ் குயிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிங்கோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ட்ராப்பாக வச்சுட்டே வரேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஃப்ளக்ஸ் குயிக்கை யூஸ் பண்ணிவிட்டு ரிங்கோட டாப்பில் அதுக்கப்புறம் உள் சைடு எல்லா பக்கமும் ஃப்ளக்ஸ் குயிக்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம செஞ்ச 2 ரிங்குக்கும் ஃப்ளக்ஸ் குயிக்கை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ரிங்கை நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஃப்ளக்ஸ் குயிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறுகி பிளாஸ்டிக் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். நீங்கள் கீழே கூட போட்டாலும் எதுவுமே உங்களுக்கு ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரஃப்பாக இருக்குது. அதனால் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் சாஃப்டாக வந்து இந்த ரிங்கை தீத்திக்கோங்க. டாப்பில் சைடில் எல்லா பக்கமும் வந்து நம்ம தீத்தணும். உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்டாக்கணும். இதுக்காக கொஞ்சோண்டு சாண்ட் பேப்பரை கிழிச்சு ரோல் பண்ணிவிட்டு உள் பக்கமும் நல்லா வந்து நான் தீத்திக்கிறேன். அதே மாதிரி அந்த ரிங்கோட சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். அது ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்மூத் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் வந்து எந்த இடத்துலையும் ஷார்ப்பாக இருக்காது. ஸோ இப்போ இந்த ரிங்கை வந்து நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணனால இது வந்து ஷைனிங்காக இல்லை. இதை ஷைனிங் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைலான் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். அந்த நைலான் கிளாத்தில் ஃப்ளக்ஸ் குயிக் வந்து ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த நைலான் கிளாத்தை அப்படியே ரிங்கில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நம்ம செஞ்ச 2 ரிங்குக்கும் உள்ளேயும் வெளியே எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரியல் ரிங் மாதிரியே இருக்கும். நல்லா கிளாஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ரிங்காகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே விரலில் டபுள் ரிங்காக கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய ரிங் வந்து செஞ்சுருக்கேன். இதோட லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பண்ண வுட் டைஸ், பேப்பர் டைஸ், அதுக்கப்புறம் பேப்பர் ரிங், இந்த 3 விஷயத்தில் எனக்கு இந்த வுட் டைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களோட பர்சனல் ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.